Hi. Hello family members and welcome back to my channel. வணக்கம். என்னம்மா உங்க பேரு? என் பேர் ராஜலட்சுமி மேடம். ராஜலட்சுமி. ஆமாங்க மேடம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க அப்ப அரூர்ல இருந்து வரேங்க மேடம். ஓகே. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்லாத பொண்ணு. எங்க அப்பா வந்து சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாரு. உடனே எங்க அம்மா பிறந்த ஊருக்கே என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அங்க வந்து என்னோட ஒரு 15 வருஷம் பெரிய ஆளை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா இறந்த காசை வாங்கி அவருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே தப்பான உறவுகளா இருந்துட்டாங்க. தப்பா இருந்து அவங்களுக்கு குழந்தை 2 பிறந்துருச்சு. அதையும் மீறிட்டு வந்து அவங்க கிட்ட பேசவும் செய்யவும் இருக்கும். நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி ஏமா தப்பா இருக்கிற, அப்பா இல்லாதனால நீ என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி நானும் எங்க அண்ணனும் கேட்டோம். எங்க அண்ணனும் சரி என்னும் சரி 2 பேரும் எங்க அம்மா வந்து அடிச்சு மிரட்டி வச்சுட்டாங்க. எங்க அண்ணா அந்த பயத்தினாலே எங்க அண்ணன் கோயம்புத்தூருக்கு போயிட்டான். நான் மட்டும் வீட்டுல இருந்தேன். இருக்கும்போது என் கண் எதிரிலே வந்து எங்க அம்மா அதாவது ட்ரெஸ் இல்லாம எங்க வீட்டுக்காரர் ட்ரெஸ் இல்லாம 2 பேரும் என் கண் எதிரிலே சின்ன வயசுல இருந்து அப்படி இருந்து குழந்தை பிறந்தது. அதுக்கு பின்னாடி குழந்தை பிறந்துட்டு 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் எங்க அம்மா மாசமா நின்னுட்டு மறுபடியும் ஒரு பையன் பிறந்தது. தருமபுரியில பிறந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அனாதாசிரமத்துல போட்டாங்க மேடம். போட்டுட்டு அதையும் மீறிட்டு நான் எனக்கு 13 வயசு நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன். பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் 13 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு விருப்பம் இல்லாம, அதாவது நான் கல்யாணமே எனக்கு என்னன்னு தெரியாத வயசுல 13 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க மேடம். யார கல்யாணம் பண்ணி வச்சாங்க? என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எங்க வீட்டுக்காரருக்கு. இவங்க 2 பொண்ணு சேர்ந்து எங்க வீட்டுக்காரரும் எங்க அம்மாவும் சேர்ந்து இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். சேர்ந்து குழந்தை பிறந்ததை வச்சு எங்க மாமாவங்க எல்லாம் யாரும் கட்டிக்காத, எங்க பெரியமாவங்க இருந்து எங்க அண்ணங்கல இருந்து யாரும் கட்டிக்க வேணாம். உங்க அம்மா தொடர்பு இந்த அவர்கிட்டயே அவரே அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மேடம். சேகர்னு இப்ப சொன்னீங்க. அவங்கதாங்க மேடம். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எங்க அம்மா என்ன அடிச்சு மிரட்டி கோயம்புத்தூர் கூட்டின்னு போயிட்டு அங்க இருந்தாங்க மேடம். அங்க இருந்துட்டு மறுபடியும் எனக்கு கல்யாணம் இவருக்கே பண்ணி வைக்கிற மாதிரி தெரிஞ்சு நான் எங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க பெரியம்மா வீட்டுல வந்து ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க. எனக்கு படிப்பு சரியா ஏறலைங்க மேடம். ஏறாதனால என்ன ஆடு மேய்க்கிறதுக்காக என்ன அனுப்பி விட்டுட்டாங்க. நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அவங்க தற்காப்புக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் கடைசி வரையும். அவங்களும் சரி எங்க அம்மாவும் சரி எங்க வீட்டுக்காரும் சரி 2 பேரும் அவங்க தற்காப்பு கடைசி வரையும் சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக என்ன வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நாள் கூட ஆகலைங்க மேடம். 10 நாள் கூட ஆகாம என் முழங்காலவே அப்படியே மத்தில எடுத்து இவங்க 2 பேரும் அந்த கல்யாணம் எனக்கு பண்ணின்னு வந்துட்டு நான் உடனே நீ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தாலி மெட்டியெல்லாம் கலட்டி போட்டுட்டேன். நானே ஒரு ஜோக்கர் தான். ஜோக்கர் பாண்டாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? நீ எல்லாரும் எவ்வளவு ஈஸியா சொல்றீங்களா? ஒரு ஜோக்கரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? உனக்கு தெரியுமாப்பா? போட்டுட்டு கூடமே என்ன இதுக்கு மேல உனக்கு தாலி கட்டியாச்சு, இனிமே உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு என் கண்ணெதிரிலே 2 பேரும் ட்ரெஸ் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணி வந்த நாளே 2 பேரும் தப்பான உறவுகளா இருந்து நான் அதை பார்த்துட்டு மறுபடியும் எழுந்து நைட்டு 12 மணிக்கு கேட்டேன், ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க? அதுக்கு பேசாம நீங்க கடைசி வரை இப்படியே இருந்துட்டு கூட என்ன வேற யாருக்காச்சும் ஒரு ஏழைக்கே யாருக்காச்சும் பிடிச்சிருக்கோ பிடிக்கல, எனக்கு தான் அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். அவங்க வந்து நீ உன் வேலையை மட்டும் பாரு, நீ அறியப்பிள்ள உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இல்லாம என் கண்ணெதிரில தப்பா நடக்கிறது. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. அது இல்லாம எங்க அம்மா வந்து அவங்க கூட பேசக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க தற்காப்புக்காக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவனை சுத்தமா எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவங்க கிட்ட பேசலாலும் எனக்கு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது. கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி நீ என்னதான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு மேல ஒரு மாடி மேல இருந்து பிடிச்சி தள்ளி விட்டு பின்னாடி சிறுமூலிக்கு எனக்கு அடி விழுந்துருச்சுங்க மேடம். அதை வந்து எனக்கு கண்டுக்காம விட்டு எனக்கு அடிக்க தலைவலி படக்கல் வலியெல்லாம் வந்து நான் அடிக்க உடம்பு இல்லாம கூட படுத்துருவேன். என்கிட்ட சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் உன்னை ஒரு டைம் அனுபவிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி பச்சவே என்கிட்ட பேசுறான். வருத்தப்படாத, சட்டியா ஊத்திட்டு உள்ள இருக்க மானியா அறுத்துரு. அது பேசுனதுக்கு அப்புறம் மேடம் நான் சரி பிடிக்காம இருக்கிறதுனால நான் எங்கேயாச்சும் போயிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண கோயம்புத்தூர்ல எங்கேயாச்சும் போயிடுறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் எனக்கு 13 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். போனவள என்னை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து என்னை நிறைய அடிச்சுட்டாங்க. எங்க அம்மாவும் அவனும் அடிச்சதுக்கு அப்புறம் நான் இனிமே இவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேங்க மேடம். அதையும் மீறிட்டு வந்து அதாவது எங்க வீட்டுக்காரரோட அவங்க தம்பி எங்க மாமியாரு எங்க வீட்டுக்காரர் 3 பேரும் வந்து எனக்கு வா மறுபடியும் இவங்க கூட வந்து வாழன்னு சொல்லி சொன்னாங்க மேடம். இவங்களுக்கு இருந்த தொடர்பை பார்த்து எனக்கு ரொம்ப நிறைய நான் கஷ்டப்பட்டவங்க கட்டி வந்து என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிப்பேன். இறந்தப்ப எனக்கு யாருமே இல்லை. அதாவது என் சொந்த பந்தம் யாரும் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. தம்பி கோயம்புத்தூர் போன எங்க அண்ணன் ஒருத்தர்
அவன் கோயம்புத்தூருக்கு போனான் மேடம். அவன் வந்து கேட்டாலும் கூடமே எங்க அம்மா அதை மதிக்க மாட்டாங்க. எங்க அண்ணனும் அதே மாதிரி தான், சரி விட்டுரு, நான் உனக்கு தான் அந்த மாப்பிள்ளை என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாம யாரும் எங்க சொந்த பந்தத்துக்கு தெரியாம கூட்டிட்டு போய் மருதமலை கோயில்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மேடம். பெனாயில் எடுத்து குடிக்க போனேன், நான் கூட வாழ மாட்டேன் செய்ய மாட்டேன்னு குடிக்க போனதுனால என்னை அங்கிருந்து அடிச்சு இழுத்துன்னு ஊருக்கு வந்துட்டாங்க மேடம். ఏం చేస్తున్నావు? என்னை சண்டை போட்டு கழுத்தை நெரிச்சு பிடிச்சி சாக்கிட்டெல்லாம் கிழிச்சு கண்டபடி, அதாவது காட்டு மிராண்டி தனமா நடந்தும் என்கிட்ட தப்பு பண்ணிட்டு உடனே நான் மாசமா நின்று ஒரு 6 மாசம் வரையும் நான் அவங்க கிட்ட பேசல செய்யலைங்க மேடம். அதுக்கப்புறம் தான் மருந்தெல்லாம் செஞ்சுட்டு வந்து என்கிட்ட கொடுத்து நான் மாசமா நின்றுட்டேன். மாசமா நின்றுட்டு திரும்பியும் நான் மாசமா நின்றுட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் எங்க அம்மாவும் சரி அவனும் சரி என் கூட யாருமே இல்லைங்க மேடம். என்ன இது எல்லாம் நான் ஏதாச்சும் ஒண்ணு கேட்டேன்னா கூடமே உனக்கு அது இது என்ன மயக்க வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படுத்துப்பேன். அப்ப கூட உனக்கு என்ன கேடு வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை நைட்ல தூங்க வச்சுட்டு உடனே எங்க அம்மா கிட்ட போயிருவான் மேடம். இப்போ அங்க படுத்துக்கிட்டு எழுந்து வர மாட்டான். இதுதான் மாமா மயக்கமா இருக்கு, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டாலும் கூடமே எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. அதாவது எனக்கு யாருமே இல்லன்றதுனால எங்க பெரியம்மா யாருமே வர மாட்டாங்க மேடம். ஏன் அவங்க வரமாட்டாங்க? எனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்க அண்ணங்கெல்லாம் நினைச்சாங்க என்ன வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சித்தி இந்த மாதிரி ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க மேடம். ஆனா அதையும் மீறிட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கூட்டின்னு போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணி வச்சதுனால எங்க பெரியம்மா வந்து எங்க அம்மாவை செருப்பாலையே அடிச்சிட்டாங்க. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. அதுக்கப்புறமா கூடமே எங்க பெரிய பையன் பிறந்துட்டு செஞ்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி என் கண்ணெதில எரியற லைட் மேடம். இந்த மாதிரி குண்டு பல்பு இருக்கும் எங்க வீட்டுல. அந்த குண்டு பல்பை கழட்டி வச்சுட்டு என் முன்னாடி தப்பு பண்றது, ஒரு உடம்புல ஒட்டு துணி இல்லாம 2 பேரும் சேர்றது, அப்புறம் என்னை கண்டபடி வந்து செத்துரு நீ எதுக்கு இருக்கிற உயிரோடன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டபடி அடிக்கிறது, காலை உடச்சு வச்சுட்டு சுடுக்கு வைக்கிறதுங்க மேடம். என் உடம்ப கழட்டிட்டு பார்த்தா வெறும் தழும்பாவே தாங்க மேடம் இருக்கு. அந்த மாதிரி நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு என்கிட்ட சுத்தமா பேசவே மாட்டான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். நான் வீட்டை விட்டு வெளியே போய் 2 வருஷத்துக்கு முன்னாடியே மேடம் இந்த பிரச்சனை நடந்ததுனால நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். இவங்க யாருக்குமே நான் வந்தது தெரியாது. பசங்களை என்கிட்ட விடவே இல்லைங்க மேடம். நான் என்ன பண்ணிட்டு செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அங்கேயே விட்டுட்டு நீங்க வந்தீங்களா? ஆமாங்க மேடம், செத்துடணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அதாவது எங்க அண்ணன் வேலை செஞ்ச இடத்துக்கு போனேன். ஆனா அப்ப எங்க அண்ணன் இல்லாததுனால நம்ம எங்கேயாச்சும் போய் செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடம் வந்தேன். வந்துட்டு அதையும் மீறிட்டு இங்க வந்து இருக்கும் வேலை செய்யும் போது என்ன பண்ணிட்டேன், போன் பண்ணி எங்க மாமா ஒருத்தர் வந்திருந்தாங்க. அதை அவனாதான் கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. மாமா இந்த மாதிரி ஊருக்கு போனியா, பிள்ளைங்களை பார்த்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டதுக்கு நீ யாரா சேர்த்துட்டு தான் போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேட்டாங்க மேடம், இந்த மாதிரி நீ கூட்டிட்டு போயிட்டு. ஆனா அந்த போலீஸ்காருக்கே தெரியும் நான் வந்து கூட்டி பெருக்கி வேலை செய்யறேன்னு அவருக்கு தெரியும். அவரும் சொன்னாரு இந்த பொண்ணு புதுசா இருக்கு இங்க வந்து வேலை செய்யுதுன்னு அவர் என்ன கேட்டாருங்க மேடம். நானும் சரின்ட்டு அதை பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துட்டேன். அவங்க என்னை தேடி வரும்போதுங்க மேடம் நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அந்த வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அந்த நைட்டு பக்கம் இப்படி உட்கார வச்சு நைட்டு 12 மணிக்கு எழுப்பி உட்கார வச்சு என்னை இந்த கண்ணத்து மேல அடிச்சிங்க மேடம். அவங்க அம்மா பக்கமே உட்காந்துருக்குறாங்க மேடம். ஒரு வாரத்து கூட ஏன் அடிக்கிறேன்னு கேட்கல. இவ்வளவு நீட்டு கம்பில அப்படியே எடுத்து பல்லர் முதுகு மேல அடிச்சு காலுக்கு இலவு அடிச்சிங்க மேடம். அப்படியே இது ஃபுல்லாவே என்ன எங்க அம்மா இது எங்க பெரியம்மா வந்து பார்க்கும்போது ஃபுல்லா வெறி காயமே எங்க மேடம், காலெல்லாம் வெறி காயமே. அப்படியே இவ்வளவு பெருசு இவங்க இருக்கு என்ன மூஞ்சி மேல குத்தி எங்க சின்ன பையன் பக்கமே வந்து நிக்க வேலைங்க மேடம். பயந்துன்னு இது அம்மா இல்ல. நான் மெட்ராஸுக்கு வந்துட்டு பின்னாடிங்க மேடம் என் பிள்ளைங்கள நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி வளர்த்திருக்காங்க மேடம். அது எனக்கு சரி ஆளாளுக்க முடியாது செவிட்டு பிடிச்சி அடிச்சு ஊருக்காரரும் சரிங்க மேடம், அவங்க சொந்தக்காரரு எங்க வீட்டுக்காரர் கை முன்னாடி வை. சரி இப்போ இவங்க புருஷன் வந்து நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் அவர் யாரு? அது எங்கள் அண்ணன் மட்டும் பையன் தான் அசல். ஆனால் கொஞ்சம் சரி தவிப்பு இல்லாத பொண்ணுக்கு நான் இவ என்னைக்கு இருந்தாலும் கொம்புரி ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு என்ன வயசு? அவருக்கு வந்து அப்பயே ஒரு 20-25 வயசு இருக்கும். உங்க பொண்ணுக்கு அப்போ? எங்கள் பொண்ணுக்கு வந்து அப்போ வந்து 6 வயசு 7 வயசு இருக்கும். அதே மாதிரி இவளுக்கு ஒரு 17 வயசு 16 வயசு இருக்கும்போது சரி கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. எத்தனை வயசுல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? 13 14 இருக்குங்க. 12 முடிஞ்சு 13 ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 மாசம் இருக்கு மேடம். சட்டப்படி அது கரெக்டா? என்னடா பண்ற? கொடுத்துட்டா பொண்ணு நம்மளுக்கும் ஆம்பளை எல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க இறந்து பொண்ணுக்கு சம்மதமா இருந்துச்சா இந்த கல்யாணத்துல? அவ அப்ப கூட ஒத்துக்க மாட்டேன்தாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க? எனக்கு இப்ப வந்து கல்யாணம் வேணாம் ஒண்ணு வேணான்னு. சரி படிப்பும் ஏற மாட்டேன். ஏமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க? எனக்கு அவரை பிடிக்கலைங்க. ஏன் பிடிக்கல? எங்க அம்மாவும் அவரும் சேர்ந்து இருந்ததுனால எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க மேடம். நான் என்ன சொல்ல, உங்க அம்மாக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்து அது நீங்க பாத்திருக்கீங்க உங்க வீட்டுல?
So, இவங்களுக்கும் ஷேகருக்கும் பிறந்த குழந்தைங்க தான் அந்த 2 பசங்க. ஒன்னு ஆசிரமத்துல விட்டாங்க, ஒருத்தர தத்து கொடுத்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆமாங்க மேடம். So, அந்த 2 பசங்களும் உங்க அம்மாக்கும் அந்த ஷேகருக்கும் பிறந்த பசங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்க? தப்புதான். நாங்க உங்களுக்கும் ஷேகருக்கும் தொடர்பு இருந்துச்சு. அது மாதிரி இருந்தது தப்புதான் மேடம். அதுல பசங்களை என்ன பண்ணீங்க? பசங்களை வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டு அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருந்துச்சு. அதுல 2 பசங்க பிறந்திருக்கு. 2 பசங்களை நீங்க தத்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ண அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. கல்யாணம் பண்ணி வச்சும் நான் சரி நல்லா வச்சுக்க வந்துட்டு கொடுத்துச்சு. ஏன் உங்க கூட வாழ்ந்தவர் எப்படி உங்க பொண்ணு கூட சந்தோஷமா வாழ முடியும்? ஏமா தாய் தானே நீங்க, இந்த பொண்ணோட அம்மா தானே நீங்க. நான் மட்டும் தான் பேசுவேன். இந்த பொண்ணு கல்யாணம் ஆன பிறகு நீங்க அவர் கூட இருந்தீங்களா இல்லையா? ஒரு ட்ரிப் அவரா கூட இருந்தீங்களா இல்லையா? அதுக்கு மட்டும் என் கேள்விக்கு மட்டும் இருந்தாங்க மேடம். வாழ்க்கையில போராடணும்னு சொல்லிதான் உங்க மாமனார் மாமியார் வீடை விட்டு இங்க வந்திருக்கீங்க உங்க பசங்களுக்காக. நீங்க இங்க வந்து செஞ்சது என்ன? தப்புதாங்க மேடம். எல்லாம் தப்பு செஞ்சுட்டு தப்புன்னு சொன்னா என்னம்மா அது? தப்புதாங்க மேடம். அந்த அப்ப எனக்கு உங்க பொண்ணை அடிச்சு குடும்பப்படுத்துறீங்க. நான் அந்த மாதிரி கொடுமையெல்லாம் அவளை படுத்தணும்னால நான் நினைக்கலைங்க மேடம். உண்மையிலே சொல்றேன். வேற என்ன செய்யணும்னு நீங்க நினைச்சீங்க? அவனை வந்து நம்ம படிக்க எந்த அம்மா இப்படி செய்வாங்க? உண்மையான ஒரு தாயா இருந்தா கண்டிப்பா இதை செய்ய மாட்டீங்க. இவங்க யாரு? மாமியா மேடம். அத்தை பொண்ணுடைய அம்மா. இது ஒய்ஃப் மேடம். உங்க மனைவி. அப்ப இந்த பொண்ணு நீங்க எந்த வயசுல பாத்திருக்கீங்க? இந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிறதே தெரியும் மேடம். என்னை படிக்க வச்சது இவங்க தான் மேடம். இவங்க தான் உங்களை படிக்க வச்சு படிக்க தெரியும் தான் மேடம். அதன் மூலியமா அந்த பொண்ணு தெரியும் மேடம். இவங்க புருஷன் இறந்த பிறகு இவங்க ஊருக்கு வந்தாங்க. ஆமா மேடம். அப்பதான் நீங்க இவங்களை சந்திச்சிருக்கீங்க. ஆமா மேடம். ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு உங்களுக்கும் உங்க அத்தைக்கும் என்ன தொடர்புனா மேடம், அது தற்செயலா வந்து மேடம் அந்த வாலிப வயசுல தெரியாது மேடம், பண்ணிட்டு மேடம். அந்த வாலிப வயசுனா என்ன வயசு? அது படிக்கிற வயசுல மேடம். அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அது படிக்கிற வயசுல மேடம் தெரியாம அது முடிஞ்சது. அது பண்ணிட்டேன் மேடம். பண்ணிட்டு அப்புறம் கூட உங்களுக்கும் உங்க அத்தைக்கும் எத்தனை குழந்தை பிறந்துச்சு? 2 குழந்தை. கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி. நீ வர வர ரொம்ப கோவப்படுற சிங்கம். கோவப்படுறானா? ஆமா, சிங்கம் கோவப்பட தான் செய்யும். இவங்களா வந்து என்னை ஒரு தற்செயலா அந்த மாதிரி மாத்தி என்ன அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமா மேடம். இது நம்புறீங்களா மேடம்? நீங்க தான் சொல்லணும். எப்படி வேணும்னாலும் எடுத்து மேடம். எனக்கு தான் மேடம் அந்த வயசுல என்னன்னு தெரியாது மேடம். இவங்க தான் மேடம் கட்டாயப்படுத்தி என்ன இருக்கு. எதுக்காக அவருக்கு காசு கொடுத்தீங்க? பணம் கொடுத்து என்ன படிக்க. எதுக்காக நீங்க காசு கொடுத்தீங்க? காசு கொடுத்து படிக்க வச்சு சரி ஏதோ பொண்ணை கொடுத்துட்டா நல்லா வச்சிருப்பாங்கன்றதுக்கோசரம் தான் அந்த மாதிரி பண்ணங்க மேடம். 100 வாட்டி கத்துன கொன்னுடுவேன். தப்பு செஞ்ச பிறகு இந்த பொண்ணோட வாழ்க்கையை எதுக்காக நீங்க கடுத்தீங்க? ஒரு நிமிஷம் மேடம். நான் வந்து அதுக்கப்புறம் மேடம் இந்த பொண்ணு சரி எனக்கு வந்து கட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் மேடம். நான் வந்து இந்த விஷயம் நடந்த பிறகு நான் இதுல வேண்டாம், அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு சீரழிக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் மேடம் வேற இடத்துல போயிட்டு மேடம். இது போய் மேடம். எங்க பெரியமா வீட்டுல இருக்கும்போது கம்பல் பண்ணி வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க மேடம். கல்யாணம் போய்க்கு மேடம் சொல்லாதீங்க மேடம். கல்யாணம் தான் வேணா சொல்றேன். உண்மையை மட்டும் பேசுங்க. சரி, சின்ன வயசுல இருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இந்த பொண்ணை கட்டிக்கலாம், ஏதோ நல்ல மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன் மேடம். கட்டிக்கிட்டேன், கல்யாணமும் பண்ணிக்கணும் மேடம். 2 குழந்தைங்க ஆயிடுச்சு மேடம். 2 குழந்தை ஆன பிறகு கூட என்கிட்ட நல்லா தான் இருந்தாங்க. 7 வருஷமா நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கு மேற்கொண்டு அப்புறம் அவங்க சிச்சுவேஷன் எப்படி மாறிச்சுன்னு தெரியல மேடம். 2 குழந்தைய விட்டுட்டு சரி நானும் கொஞ்சம் அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டேன். இந்த பொண்ணோட உடம்புல எத்தனை காயம் இருக்குன்னு நாங்க பாத்துருக்கோம். இல்ல மேடம், நான் அடிச்சது உண்மைதான் மேடம். உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டை. எனக்கு ஏதாச்சும் ஒரு உயிருக்கு ப்ராப்ளம் வந்தா அது இவங்களால தாங்க மேடம் வரும். வேற யாரால வராது. இவங்களோட உங்களை தொட முடியாதுமா. அந்த பொண்ணால உட்கார முடியல. முதுகு அடிச்சு உடைச்சிருக்கீங்க. இந்த பாவையெல்லாம் உங்களை சும்மா விடுமா மேடம்? கண்டிப்பா உங்க மேல கேஸ் கொடுக்க போறோம் நாங்க. அவங்களோட அத்தை மேல கேஸ் போடுறதுக்கு ரெடியா? நான் ரெடியா இருக்கேங்க மேடம். நாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா நான் கேஸ் போடுறேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இவங்களுக்கு எல்லாம் இந்த சமுதாயத்தை வாழறதுக்கு அருகதை. என்ன மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமைவே கூடாதுங்க மேடம். இவங்க செஞ்ச மாதிரி எல்லாருமே அது பயப்படுங்க மேடம். பார்த்து அந்த மாதிரி இவங்க 2 பேருமே மேடம் ஒரு இடத்துல இவங்க மொத்தம் வாழவே கூடாதுங்க மேடம். இவங்களுக்கு தூக்க தண்டனை சோலி முடிச்சு. நிச்சயமா நீங்க 2 பேரும் இந்த பொண்ணு நீங்க டார்ச்சர் பண்ணிருக்கீங்கல்ல, கொடுமைப்படுத்தி இருக்கீங்க. அதுக்கு நீங்க 2 பேரும் பதில் சொல்லியே ஆகும். நீங்க கிளம்பலாம். சாவுல புளிய மரத்துல சாவுல செத்த பையில தூக்கு முடி சாவு. இல்ல சொல்றேன் கேளு. இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.